நெஞ்சங்கள் படம் மூலமா தமிழ் சினிமாக்கு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானவங்க தான் நடிகை மீனா. என் ராசாவின் மனசிலே படம் மூலமா முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்க தொடங்கின மீனா தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு இப்படி பல மொழிகள்ல முன்னணி நடிகையா வலம் வந்தாங்க. இவ்வளவு வருஷம் ஆகியும் மீனா தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு வராங்க. அந்த வகையில சுந்தர்சி இயக்கத்துல நயன்தாரா நடிக்கிற மூக்குத்தி அம்மன் பார்ட் 2ல முக்கியமான ரோல்ல நடிச்சிட்டு வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில மீனா சமீபத்துல கொடுத்திருக்கிற இன்டர்வியூ பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. ஆக்டர் சௌந்தர்யா விமான விபத்துல உயிரிழந்த விஷயம் நம்மள பலருக்குமே தெரியும். 2004ல எலெக்ஷன் கேம்பெயின்காக ஹெலிகாப்டர்ல போன சௌந்தர்யா எதிர்பாராத விதமா விபத்துல சிக்கி பரிதாபகரமா உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் அந்த சமயத்துல பலரையுமே பேரதிர்ச்சிக்குள்ளாக்குச்சுன்னு சொல்லணும். மீனா ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல சௌந்தர்யா கூட நானுமே அந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போக வேண்டியது, ஆனா எனக்கு இந்த அரசியல் மற்றும் தேர்தல் பிரச்சாரம் பிடிக்காது, அதனால எனக்கு ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லி போகாம தவிர்த்துட்டேன். ஆனா சௌந்தர்யா ஹெலிகாப்டர் கிராஷ்ல இறந்துட்டாங்கன்னு கேட்டதுமே அதிர்ந்து போயிட்டேன். அந்த அதிர்ச்சியில இருந்து என்னால மீளவே முடியல. சௌந்தர்யா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். சினிமால எங்களுக்குள்ள ஒரு ஹெல்தியான போட்டி தான் இருந்துச்சு அப்படின்னு நடிகை சௌந்தர்யா இறப்ப பத்தியும் மேலும் அவங்க உயிர் தப்பிச்சதை பத்தியும் மீனா எமோஷனலா பேசியிருக்காங்க. மேலும் மீனா அவங்களோட கணவர் வித்யாசாகர் இறப்ப பத்தியும் அவரை இழந்து வாழ்றத பத்தியும் அந்த இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காங்க. மீனாவோட இந்த இன்டர்வியூ தான் இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு.